தரைக்கு பேரலாக வர வரைக்கும் வச்சுக்கோங்க, கீழே போக வேண்டாம். ஓகே, குட். இதோட அடுத்த வேரியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலை சேர்த்து வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கீழே போங்க, பேரலல் டு த ஃப்ளோர். மேலே வந்துடலாம். சைடில் பார்க்கலாமா? காலை சேர்த்து வச்சுக்கிறேன், பேரலல் டு த ஃப்ளோர். அவ்வளோ. ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேரியேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, காலை பிரித்து வச்சு இந்த குட் மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட பேக் மசிலும் உள்ளே இருக்கிற தை மசில்ஸும் இன்வால்வ் ஆகும். அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் அலாங் வித் இந்த ஸ்பைனல் கார்டோட பின்னாடி கீழ் ஏரியா. வேறஸ் நீங்கள் காலை சேர்த்து வச்சு இந்த குட் மார்னிங் எக்ஸசைஸ் பெண்ட் பண்ணி நிமிரும் போது எந்த மசில் இன்வால்வ் ஆகுதுன்னா, ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், பின்னங்கால் ப்ளஸ் சொல்கிறோம் கீழ் பின்னும் போதுக்கு இன்வால்வ் ஆகும். ஸோ இதுதான் வேரியேஷனோட டிஃப்ரென்ஸ். இப்போ மூணாவது வேரியேஷனும் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேரியேஷன். யங்காக இருக்கவங்க இல்லை மிடில் ஏஜ் பண்ண முடியுன்றவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது ப்ராப்பர் பேலன்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் இருந்தால் தான் நம்ம அந்த எக்ஸசைஸை பண்ண முடியும். அதோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் லெக் குட் மார்னிங் எக்ஸசைஸ். ஒரே ஒரு காலில் நின்றுட்டு பேலன்ஸும் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் பண்ணி தரையை நோக்கி உடம்ப கீழே வச்சு எழுந்துக்கணும். அப்போ நம்ம விழாமல் இருக்கணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபஸ்ட் டைம் பிகினர்ஸ் பண்ணுறவங்க பக்கத்தில் ஏதாவது பேலன்ஸ்க்கு பிடிச்சிட்டு சப்போர்ட்டுக்கு பிடிச்சிட்டு பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, இப்போ நான் அதை ட்ரை பண்ணுறேன், எனக்கும் வருமானு தெரியல, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்டே டியூன். ஒரு கால் இப்படி வச்சுக்கிறேன், எஸ். இப்போ இந்த பக்கம் பண்ணி பார்க்கலாமா? காலை மடிச்சுக்கணும், பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த இடத்த பின்னாடி தள்ளிட்டு மடிச்சுக்கணும். ஓகே, நாட் பேட், ஃபர்ஸ்ட் ட்ரைக்கு. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ், அது கண்டினியூஸாக உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு லோ பேக் பெயின் வருது. ஏன்னா பின்னாடி இருக்கிற ஸ்பைனல் கார்டு கம்ப்ரெஷன் பொசிஷன்லேயே இருக்குது. பிறந்ததுலேருந்து நம்ம உட்காந்து அழுத்தி வச்சுருக்கோம். அதை டெய்லி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதாவது ஏதாவது பிடிச்சிட்டு தொங்குறது, இல்லை நம்ம சோம்பல் முறிக்கிற மாதிரி உடம்பை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது தான் உடம்புல இருக்கிற தண்டுவடம் நல்ல நீளமாகும். அப்படி பண்ணும்போது தான் கம்ப்ரெஷன், பல்ஜ், ப்ரொலாப்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த குட் மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறதால பேக் மசில்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், அதாவது உள்ளே இருக்கிற தைஸ், பின்னாடி இருக்கிற தைஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். இது கூட சேர்ந்து நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த மசில் நல்ல ஸ்ட்ரெச் ஆகிறதால அது கூட சேர்ந்து ஸ்பைனல் கார்டும் ஸ்ட்ரெச் ஆகும். அதனால் அது கம்ப்ரெஷனை நம்ம ரிலீஃப் கொடுக்குறோம். பேக் பெயின்லேருந்து கட்டாயம் உங்களுக்கெல்லாம் ரிலீஃப் இருக்கும். இதை ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நான் புது மூவோட 3rd day of 5th சீரீஸில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் 50 50. பாய்.